Greetings to all. Appreciation is an art, but not everyone is an artist. நம்மளை யாராவது ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அது எந்த விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதில் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி அப்ரிஷியேட் பண்ணால் அது கண்டிப்பாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ரிஷியேட் பண்ணும்போது என்னென்ன சுச்சுவேஷனில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருத்தவங்க லைஃப்பில் ஏதாவது ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, கங்க்ராட்ஸ் சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்? கங்க்ராட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, வெரி குட், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெரி குட், கங்க்ராட்ஸ் தவிர வேறு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீ நிறையா இதே மாதிரியே நீ நிறையா அச்சீவ் பண்ணிகிட்டே போ அப்படிங்கிறதுக்கு கீப் கோயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஆர் ராக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒருத்தவங்க சில பேர் வந்து புக்ஸ்லாம் படிப்பாங்க. அந்த புக்ஸெல்லாம் வந்து அவங்க புக் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா யூஆர் ஹேவிங் எ வெரி குட் டேஸ்ட் இன் புக்ஸ், கிரேட் டேஸ்ட் இன் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்களோட மியூசிக் வந்து அவங்க செலக்ட் பண்ணுற மியூசிக், அவங்க கேட்குற மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா யூஆர் ஹேவிங் எ கிரேட் டேஸ்ட் இன் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இன்பார்ன் டேலண்டோடு இருப்பாங்க, மியூசிக்கில், டான்ஸில், வேறு ஏதாவது தற்காப்பு கலைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கில் பேஸ்டாக நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா யூஆர் ஸோ நேச்சுரல், யூஆர் பிளஸ்டு வித் தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூஆர் ஹேவிங் எ இன்பார்ன் டேலண்ட் இன் தட், கீப் கோயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல்டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க, அது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூஆர் மை ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். யூஆர் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் யூஆர் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா யூஆர் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை யூஆர் மை ட்ரெஷர், யூஆர் மை பிளஸ்ஸிங், யூஆர் மை கிஃப்ட் அப்படின்னு, யூஆர் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்மலாக போகுது, பட் யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துனுச்சு, அப்படி உற்சாகப்படுத்துனுச்சு அப்படின்னா யூ டோட்டலி மேட் மை டே. ஒரு நாளை ஒரு கனப்பொழுதில் அழகாக்கினாய், யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த நாளை ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க அப்படிங்கிறத யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அமேசிங், இட்ஸ் ஒண்டர்ஃபுல், இப்படி நிறைய இருக்குது, இந்த சொல்லிகிட்டே போகலாம். சிந்தித்து செயலாற்றுவோம். தேங்க்யூ.